நெறைய நெறைய விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல தோணிட்டே இருக்கும்ல. ஸோ, அப்போ வந்து நம்ப அத சொல்லிறது நல்லது. ஏன்னா வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஹைட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் பாலிடிக்ஸ் வந்து நமக்கு அது செட் ஆவாத ஒரு விஷயம். பாலிடிக்ஸ் தெரிஞ்சாலும் சில பேர் பேச மாட்டாங்கல்ல. அந்த வெரைட்டில நம்ம இருப்போம். ஆ அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம்ல. நெறைய விஷயம் பாலிடிக்ஸ்ல அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். நெறைய பேருக்கு மைண்ட்ல இருக்கும். ஆனா சொல்ல மாட்டோம். ஆனா இந்த டைம் வந்து எனக்கு இது ரொம்ப கட்டாயமா சொல்லணும். ஏன்னா நாளைக்கு வந்து எலக்ஷன் இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் பண்ணணும். ஆ ரொம்ப யோசிச்சுட்டு பண்ணணும்னு கடைசி டைம்லயாவது சரி ஓகே பண்ணிருவோம். மனசுல இருக்கிறத சொல்லுவோம். அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான். ஸோ அவரு வந்து நான் நெறைய பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நம்ம யூசுவலா இன்ஸ்டால பார்க்குற மாதிரி அந்த பிரச்சாரம் பண்ற வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த விஷயம் வந்து, ஒரு மனுஷன் இவ்ளோ கத்திட்டு இருக்காரு. அ நான் வந்து அவருக்கு சிஎம் ஆயிடணும். அவருக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுங்கன்லாம் சொல்ல வரல. நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண வரல. பட் ஒரு பெர்சனா ஒரு 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 ஸ்ட்ரக்கிள ஃபேஸ் பண்ற ஒரு பெர்சனா வந்து எனக்கு அவரோட வொர்க் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. அவரோட ஸ்பீச்சா இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த வீடியோ வந்து எனக்கு எனக்கு வந்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக, இல்ல அதுக்காகலாம் இல்ல. தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து 234 கான்ஸ்டிட்யூயன்சி இருக்கு. பட் அதுக்குள்ள வந்து ஒரு நல்ல கான்ஸ்டிட்யூயன்சில வந்து அவரு செலக்ட் பண்ணி நிக்கிறாரு காரைக்குடியில. ஏன்னா காரைக்குடி வந்து எனக்கு புடிச்ச ஒரு சாப்பாடு அது இதெல்லாம் ரொம்ப புடிச்ச ஒரு அந்த மாரி ஒரு கான்ஸ்டிட்யூஷன்ல நிக்கிறாரு. அப்ப அன்னைக்கு ஒரு கருத்து கணிப்புல வந்து சீமான் வந்து ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நான் ஓகே அப்பா பயங்கரம். சூப்பர் நல்ல ஒரு குரோத் அப்படின்லாம் சொல்லி நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2, 3 கருத்து கணிப்புலாம் பார்த்து போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. சீமான் வந்து 18% தான் வாங்குவாரு, தோத்துருவாரு. அப்படிலாம் பார்க்கும்போது, அப் அப்ப கூட எனக்கு அது கேஷுவலா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய பேரு அந்த வேட்பாளர்கள், அவங்கள பத்தியான நியூஸஸ் அதெல்லாம் வந்துட்டுருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அ நம்ம வந்து 234 கான்ஸ்டிட்யூயன்சில வந்து நெறைய பேர் நிக்கிறாங்க கேண்டிடேட்டா. எல்லாருக்குமே வோட் பண்றோம். ஸோ நெறைய டைம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, உதயசூரியனுக்கு போடுவோம், ரெட்டெலைக்கு போடுவோம். இல்ல விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்கு போடுவோம். அது தப்பு இல்ல. ஆனா வந்து தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுற கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுர்றோம். அதுக்கப்புறம் வந்து ஊழல் பண்றவங்க, ஓகே. அவங்களுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவோம். ஊழல் பண்ணி கன்விக்ட் ஆயி ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்தவங்களுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுர்றோம். 10 தடவ, 11 தடவ, 14 தடவ எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரே கேண்டிடேட் அந்த தொகுதியில நின்னாலும், அந்த தொகுதி டெவலப் ஆவாட்டியும், அந்த தொகுதியில எவ்ளோ பிரச்சனை இருந்தாலும், நாங்க இவருக்கு போடுவோம். ஏன்னா, அவர் ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியும் ஓட்டு போட்டுர்றோம். திடீர்னு யாருன்னே தெரியாத ஒருத்தர் புதுசா வந்து நிப்பாரு. அவருக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் தவிர, அ இந்த கட்சி சார்பா நிக்கிறாங்க, அந்த கட்சி சார்பா நிக்கிறாங்க, அவங்க கூட்டணியில நிக்கிறாங்க, இவங்க கூட்டணியில நிக்கிறாங்கன்னு கூட நம்ம நெனச்சு எல்லாருக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுர்றோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அ நம்ப தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ்ன்னு சொல்லி அதுக்காகவே வந்து ஒரு மனுஷன் கத்திட்டு இருக்கான். அதாவது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற எலக்ஷன் எல்லாத்துலயும் சீமான் நிக்கிறாரு. அ எல்லாருக்காகவும் போராடுறாரு. எல்லா போராட்டத்தையும் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பேனா சிலை வைக்கிறதுக்கு வந்து எந்த எதிர்க்கட்சி ஏடிஎம்கே கூட அந்த அளவுக்கு பொங்குனதில்ல. ஆனா சீமான் வந்து பயங்கரமா பேசி, இன்னைக்கு அவரு இல்லாட்டி அது அந்த சிலை வச்சுட்டுருப்பாங்க. பேனா சிலை வந்திருக்கும். அதே மாதிரி வந்து அந்த 8 வழிச்சாலையும் இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், அந்த பனைமரம், அந்த ப அந்த கல் இறக்குறது, ஸோ டாஸ்மாகா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து சீமான் வந்து ரொம்ப அக்ரெசிவா போராடிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷமா. அவரு சிஎம்மா ஆகுறதுக்கு வந்து டிசர்வ்டா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா, அவரு எம்எல்ஏ ஆகுறதுக்கு டிசர்வ்டான ஆளா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, 100க்கு இல்ல 200% வந்து அவரு ரொம்ப தகுதியான ஆளு. ஆனா வந்து அவர அ எல்லா தேர்தல்லயும் வந்து அவர தோற்கடிச்சுட்டே இருக்கோம். அவர தோற்கடிச்சுட்டே இருக்கோம். ஆனாலும் அந்த மனுஷன் தோல்வினா என்னன்னு கேட்பார் போல. அந்த அளவுக்கு தோத்தாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் இன்னும் அதிகமான ஃபோர்ஸோட எழுந்து வந்துட்டே இருக்காரு. அதுக்காகவே இந்த ஒரு வாட்டியாவது அவரு ஜெயிக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நெறைய பேருக்கு அந்த ஆசை இருந்திருக்கும். அட்லீஸ்ட் சீமானாவது ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடலாமே! ஓட்டு போட்டா தானே ஆக முடியும்.
ஸோ இந்த வாட்டியாவது அந்த காரைக்குடி மக்கள் வந்து தயவு செஞ்சு யோசிச்சு ஒரே ஒரே ஒரு தடவ அந்த பூத்ல போயி அந்த பட்டன அழுத்தும்போது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த தடவையும் சீமான் தோத்தாருன்னா, தோத்தது சீமான் கிடையாது. தமிழ் மக்களாக, தமிழ் பேசிட்டு இருக்கிற, தமிழ நேசிக்கிற ஒவ்வொரு தமிழனும் தோத்த மாதிரி தான் அர்த்தம். நீங்க இன்னும் அங்க நிக்கிற எந்த வேட்பாளருக்கு வேணா ஓட்டு போடலாம். பட் ஆனா சீமான் மாதிரி ஒரு வேட்பாளர் இனிமே உங்களுக்கு கிடைப்பாரான்னா கிடைக்கவே மாட்டாரு. ஸோ அவர எம்எல்ஏ ஆக்கணுமா, ஆக்க வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆக்கலாம். அந்த மாதிரி ஆக்குறது மூலியமா, ஆ நீங்க வந்து அ சீமான் அவர்களுக்கோ, இல்ல அந்த கட்சி அவர்களுக்கோ குடுக்குற மிகப்பெரிய பூஸ்ட்டு, அது வந்து அவங்கள இன்னுமே வேகமா ஓட வைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இத்தன வருஷமா வந்து ஒரு 20 வருஷத்துல யாரா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிருவாங்க. கூட்டணி வச்சுருவாங்க. அட போடான்னு சொல்லி இதுக்கு மேல என்னடா இருக்கு? கூட்டணி வச்சு நம்ம எப்படியாவது ஜெயிச்சு நம்ம எம்எல்ஏ ஆயி உள்ள போய் உட்காருவோம்ன்னு பார்ப்பாங்க. அவர் ஓகே சொன்னாருன்னா வந்து 40 சீட், 50 சீட் குடுத்து இன்னைக்கு அவர வந்து கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்குமே நெறைய பேர் ரெடியா இருந்தாங்க. பட் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு பதவி முக்கியம் இல்ல. எம்எல்ஏ ஆவணும்னா நான் ஈஸியா ஆயிட்டு போயிடுவேன். எம்பி ஆவணும்னா ஈஸியா ஆயிட்டு போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் வந்து காசு குடுக்காம மக்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லி நான் வந்து ஓட்டு வாங்கி நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனுஷன வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ இந்த வீடியோ வந்து காரைக்குடியில இருக்கிற மக்களுக்கு போய் சேர்ந்தா, அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலியமா ஒரே ஒரு ஓட்டு சீமான் அவர்களுக்கு கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதில நான் ஒரு பார்ட்டா இருந்திருக்கிறேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு தமிழனா ஒரு பார்ட்டா இருந்திருக்கிறது சந்தோஷமா இருக்கும். நீங்க 233 தொகுதியில யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கோங்க. ஆனா அந்த ஒரு தொகுதியிலயாவது அண்ணன ஜெயிக்க வச்சுருங்க. அவரோட உழைப்புக்கு வந்து வெற்றி கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாவோ, எந்த இதுக்கும் ஆதரவாவோ சொல்லல. பட் உழைச்சு கஷ்டப்படுற ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னோட இன்டென்ஷன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அ வீடியோ புடிச்சிருந்தா தயவு செஞ்சு காரைக்குடியில இருக்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோக்கு வந்து நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் நான் கேட்கல. எனக்கு அதுக்காக பண்ண வீடியோ இல்ல. அட்லீஸ்ட் இந்த வீடியோ யாராவது ஒருத்தர் மனசையாவது மாத்தி, அவருக்கு ஒரே ஒரு ஓட்டு என்னால கிடைச்சதுனாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சீமான் அண்ணன் ஜெயிக்கட்டும். அவர் ஜெயிச்சாருன்னா உண்மையிலேயே சட்டசபையில போய் உங்களுக்கான கேள்விகள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையான கேள்வியும் அந்த சட்டசபையில ஒலிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ வாழ்த்துக்கள் ஃபார் சீமான் அண்ணா. நான் ஒரு ஒரு எம்எல்ஏவா அவர பார்ப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல சிஎம்மா பார்ப்பேன். ஆனா இப்ப அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாவது பார்க்க வச்சுருங்க மக்களே தயவு செஞ்சு. வணக்கம். ஸோ அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு வ்ளாக்ஸ்.